ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நேற்று சாமி கும்பிட்டிருப்பீர்கள். புரட்டாசி முதல் சனிக்கிழமை சாமி கும்பிட்டிருப்பீர்கள். அதேபோல் நேற்று இல்லை என்றாலும் இன்று வெளியே குடும்பத்துடன் நேரம் இருப்பவர்கள் சென்றிருப்பீர்கள். நேரம் இல்லாதவர்கள் அடுத்த வாரம் அதை வைத்து கொள்ளுங்கள். வாரம் செல்ல முடியவில்லை என்றாலும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாவது தங்கள் குடும்பத்தோடு, குழந்தைகளோடு, தாய் தகப்பனோடு அழகாக நீங்கள் வெளி உலகை சந்திக்க வேண்டும். வெளி உலகை சந்தித்தால்தான் ஹாப்பினஸ் உண்டாகும் நமக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்போது அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம், வெளியில் போக மாட்டோம். வெளியில் நம்மளை மைண்டை விட்டு அது வெளியில் போகாது. வெளியில் பார்க்கும்போது வெளியில் இருக்க உலகங்கள், அந்த காற்று, அந்த சூழ்நிலைகள், மக்கள், அங்கே இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது வெளி உலகில். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக ஆணாக பெண்ணாக இருந்தாலும் எல்லாரும் ஆஃபீஸில் இருக்கும் கஷ்டங்களை மறந்து, வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை மறந்து ஹாப்பியாக இன்று நேற்று சென்றவர்கள் ஹாப்பியாக இருப்பீர்கள். இதேபோல் செல்லாதவர்கள் அடுத்த வாரம் சென்று அந்த ஹாப்பினஸை அனுபவியுங்கள். பிறகு எல்லோரிடமும் எல்லா நேரமும் பணம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலரிடம் பணம் இருக்கும், ஒரு சிலரிடம் பணம் இருக்காது. இல்லாமல் இருப்பதால் நம்ம ஆண்களிடம் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதுவும் நம் நிம்மதியை கெடுக்கும். இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் போகிறோம். கையில் இருக்கும்போது ஹாப்பினஸை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹாப்பியாக இருங்கள் கையில் இருக்கும்போது. இல்லாத பொழுது அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அது நல்ல விஷயம்தான். அதுக்காக சண்டை போட்டுக்கொண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் போகணும், எங்களை கூட்டிகிட்டு தான் போகணுன்னு பெண்களுக்கு எல்லாம் புரியும். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்கும் புரியும், ஆண்களுக்கும் புரியும். ஒரு சில ஆண்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். பெண்கள் தாய்மை மட்டுமல்ல, பெண்களுக்கு அத்தனை கஷ்டங்களையும் உணர்ந்து அத்தனை ப்ராப்ளங்களையும் சமாளித்து வருபவர்கள் தான் பெண்கள். அதனால்தான் அவர்களுக்கு சக்தி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் அதை அத்தனையும் உணர்ந்து இந்த வாரம் இல்லை என்றால் அடுத்த வாரம் செல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கும் ஒரு கோயிலுக்கு கூட ஒரு 4 கற்பூரம் வாங்கி கொண்டு போய் வச்சு கூட நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். அதுதான் வெளியே செல்ல வேண்டும் என்பது தான் முக்கியமே தவிர மாலுக்கு போக வேண்டும், பீச்சுக்கு போக வேண்டும். அப்படியே பீச்சில் செலவில்லைன்னு சொல்கிறோம். அசாதாரணமாக 2000 ருபீஸ் செலவழியும். 2 குழந்தைகள் கையில் இருந்தால் போதும். ஆகையால் எங்கு சென்றாலும் பணம் வேண்டும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஹாப்பினஸை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.